தாத்தா கலைஞர் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொடுத்தார். அண்ணன் தளபதி உரிமை தொகை கொடுத்தார். புதுமை பெண் திட்டம் கொடுத்தார். தாத்தா கலைஞர் மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்தார். அண்ணன் தளபதி அந்த மாற்றுத்திறனாளிக்கும் அரசு வேலை கொடுத்தார். திருநங்கை என்று பெயர் வைத்தார் தாத்தா கலைஞர். அந்த திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படையில் வேலை போட்டு கொடுத்தார் அண்ணன் தளபதி. கன்னியாகுமரியில் வள்ளுவருக்கு சிலை வைத்தார் தாத்தா கலைஞர். அந்த வள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் கண்ணாடி பாலம் அமைத்து தந்தார் தளபதி அவர்கள். சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினார் தாத்தா கலைஞர். அவரது மகன் அண்ணன் தளபதி அவர்கள் மதுரையிலும் கோவையிலும் டைட்டில் பார்க் கட்டி கொண்டிருக்கிறார். இப்படி வழி வழியாக வந்த நாங்கள் தான் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு இடையில யாரோ பேசுறதெல்லாம் இங்கே மேடையில் சொன்னாங்க. அவனை விட்டுறாத இவனை விட்டுறாதன்னு நான் ஒரே வரியில் சொல்லி முடிக்கிறேன். டில்லியே எங்கள் மயிரை பிடுங்கலைன்னா கில்லி எங்கள் மயிரை பிடுங்குமான்றதை மட்டும் இந்த மேடையில் கேட்டுக்கிறேன். அதை தவிர ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெரிய தகுதி இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பேரை கம்பீரமாக வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்குறார். உன் பேரையே முழுசாக சொல்ல முடியல உன்னால். உனக்கு ஒப்பா ஆத்தா பேரை வச்ச பேரை முழுசாக சொன்னீங்கன்னா ஓட்டு விடாது. அதுக்கு தான் நீ பாதியாக இருக்கிற. அதையும் தாண்டி சொல்லணும்னா அவங்க அப்பா பேர் கருணாநிதின்றது அவருக்கு தெரியுது, தாத்தா பேர் முத்துவேலுன்னு தெரியுது. உங்கள் ஒப்பம் பேரும் தாத்தன் பேரும் தெரிலன்னா போய் அவன்கிட்ட கேட்டுன்னு வந்து சொல்லிக்க, எங்களை பார்த்து நோண்டாத. ஒரே ஒரு படம் வெளியே விடலன்னா, ஒரே ஒரு படம், ஒரு தொழில் பண்ணோம்னா முதலீடு உண்டு, அதுக்காக செலவு பண்ணணும். நீ 5 பைசா செலவு பண்ணாம மூஞ்ச மட்டும் காமிச்சு ஒரு படத்தை எடுத்த, அதுக்கு டைம் டு லீடுன்னு பேர் வச்ச. ஜெயலலிதா பிடிச்சி பொட்டியை பிடிங்கி உள்ள வச்சுக்கிச்சு. பிடிச்சா இல்லையா? நீ ஆம்பளை தானே, நீ வீரன் தானே, உந்த 5 பைசா செலவாகல இல்லை. ஏன்டா கொடநாட்டில் போய் குளிரில் நடுங்கின்னு ஒப்பனம் மௌனம் பிச்சை எடுத்து நின்னீங்க? அப்போ எங்கடா போச்சு அந்த ஆம்பளைத்தனம்? கொரோனா வந்ததே, நீ எவ்வளோட ஆடின, எவ்வளோட பாடின, எவ்வளோட ரூம் போட்டு தங்கின? கொரோனாவில் ஒன்றிய செயலாளரையும் எம்எல்ஏவையும் வார்டு கவுன்சிலரையும் உயிரை பறி கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் காப்பாற்றி நட்டு நிற்க வைப்போம். இவர் வருவாராம், 26ல் நிற்பாராம், அடிப்பாராம், நேராக போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காருவாராம். நாங்கள் 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போகிறதுக்கடா நாங்கள் எங்கள் கட்சி நடத்துகிறோம். மந்திரி வந்துட்டார். நான் முதலே சொன்னேன், ஹரிஸ்கிட்டையும் சொன்னேன், மாவட்ட செயலாளர்கிட்டையும் சொன்னேன். அவர் வர்றதுக்கு முன்னே அவர் மேலே ஏறணும், நான் இறங்கணும்னு. அவரை வச்சுட்டு நான் பேச முடியாது. அவர் முனைவர் பட்டம் வாங்கினவர், ஆய்வு நடத்தினவர். என்னை போன்றவனும் ஒரு காலத்தில் மந்திரியாக ஆக முடியும் என்பதற்கு ஆதாரமாக இருப்பவர். திருவிடைமருதூர் தொகுதியில் 3 முறை தொடர்ந்து மக்களின் ஆதரவை பெற்றவர்கள். அவர் மாணவர் அணி செயலாளராக இருக்கும் போதே என்னை இப்படி எல்லாம் பேச அனுமதித்ததில்லை. ஆனால் நாயை அடிக்கணும்னா என்ன பண்ணணும் தலைவா? நாயை அடிக்கணும்னா சுதர்சன் அண்ணன் மாதிரி வேஷ்டி கட்டின்னு போனால் மூஞ்சி ஒழிஞ்சிரும், தடிக்கு விழுந்துருவோம். ஷார்ட்ஸு போட்டுக்கின்னு கை பனின்னு அவுத்துட்டு கட் பனின்னு போட்டுக்கின்னு நல்லா 10 கருங்கல்ல கையில் வச்சுன்னு தெத்தனமா நாய் செத்துரும். அந்த வேலையை தான் நான் செய்யறது. இப்போ இங்கே கூட சொன்னாங்க, அண்ணாமலை அறிவாலயத்தை செவுர உருவுன்னு சொன்னார். அவன் நல்லவன். இடிப்பேன்னு சொன்னானா? சொல்லல. இடிப்பேன்னு சொன்னான் இல்லை. என்ன சொன்னான்? செங்கல்ல உருவேன். அவர் உருவுறதுலையும் உரியறதுலையும் ரொம்ப சூப்பரான ஆள் அவர். நம்மளாம் என்ன சொல்லுவோம்? இடிப்போனும். நம்ம இடிக்கிறதுல கிளியடி. அவன் உருவுறதுலையும் உரியறதுலையும் சூப்பரான ஆள். இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ அவன் மூஞ்ச பார்த்தீங்களா? அவனை என்னான்னு சொல்லி தொலையுதுன்னு தெரில. அந்த சீமா ஒரு பக்கம், அவன் பாரு நிறைய தாய்மார் உட்காந்துக்கிறாங்க. இஷ்டப்பட்டு வந்தால் கர்ப்பமாக்குவானா, 7 வாட்டி கருவை கலைப்பானா, ஆனால் ஓட்டு கட்டி தெருவுக்கு வருவானா. இந்த தீர்த்தகிரி பட்டியில் மட்டும் ஒன்று சொல்கிறேன், அது விஜயாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், எவனா ஓட்டு கேட்டான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினான், 2 பொம்பளை மடக்கி அவனை முறத்தால் அடிச்சிங்கன்னு செய்தி வந்தால் மட்டும்தான் என் மனசாரும். ஒரு ஆணியம் பிடுங்கல. நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய பட்டியல், இத்தனை பட்டியலும் செஞ்சு வச்சு. அது பாரு என் காலெல்லாம் எங்கே போய் உட்காந்துருக்கான். நீங்கள் பாருங்கம்மா, திருப்பி என் காலம் எங்கே உட்காந்துக்கிறப்ப ராமலாம்.
ஒரு நேரத்தில் இப்படி சேர் போட்டு உன்னை உட்கார விட்டானா எவனா என்ன சொல்லுவான்? எருமை மாடு ஆம்பளை நிற்கிறான் உட்காந்துக்கிறேன் எந்திரி சொன்னாங்களா இல்லையா? உங்களை முன்வரிசையில நாற்காலி போட்டு ஆம்பளை பின்னாடி உட்கார வச்ச கட்சி இந்த திமுக. உனக்கு கல்யாணம் ஆகி நீ செத்துட்டீங்கன்னா உன் புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம். ஆனா அவன் செத்தா உனக்கு வெள்ளை போடவே. இது என்ன நியாயம்? உனக்கும் மறு கல்யாணம் பண்ண உதவி செய்வேன் என்ற சொன்ன கட்சி திமுக. உன் புருஷன் செத்தா உன்னை தூக்கி நெருப்புல போடுன்னு சொன்னான். ஆனா நாங்க அப்படி சொல்லல. நீ படின்னு சொன்னோம். நீ படி, உயரு, முன்னேறு, உன்னால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று உங்களை ஊக்கப்படுத்தி முன்னேற்றி இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நீங்கள்தான் கரு என்று எங்கள் அண்ணன் தளபதி நம்புகிறார். அதனால் தான் உங்களிடம் பணம் கொடுத்தார். ஆம்பளைட்ட பணம் 1000 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவான் சொல்லுமா? நீ தான் 1000 ரூபா உங்களுக்கு தரம் இல்லை மகளிர் உரிமை தொகை. இதே ஆம்பளை கொடுத்து பாரு, 2 நாள் கோட்ரு, அடுத்த நாள் மேட்ரு, முடிஞ்சது கதை. இப்போ இந்த வீட்டு வசதி வாரியத்தில் வீடு தராங்கல்ல, என் வீடு ரொம்ப இழிஞ்சு போன வீடு. ஒரு நிருபரை வந்து பேட்டி எடுத்தான், ஏன் அரசாங்கத்தில் உனக்கு வீடு கொடுக்கலையான்னு. நான் கேட்கலையா கொடுக்கலையா கேட்டு பாருன்னா. கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பொம்பளை பேரில் அப்ளை பண்ணாதான் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் கூட வீடு கொடுப்பேன்னு சொல்கிற தளபதி ஆட்சி. ஆம்பளை கிடையாது. ஏன்னா அவன் அடுத்தவனுக்கு வித்து துண்டு போயிடுவான். நீ சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றுவ, அதை சேமிப்பேன்னு நம்புகிற ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் இருக்கார். இந்த கட்சி ஆரம்பித்து 75 வருஷம் ஆகுது. 75 வருஷத்தில் நாங்கள் பண்ண சாதனையை எவனும் பண்ணதில்லை. எவனா வருவான் போவான். எனக்கு என்னென்னா, சீமான் ஆள் இருக்கான்ல, சீமான் கட்சியில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு சொத்து கேஸ் விஷயமா வக்கீல்கிட்ட போனால் ஓனரு காரில் போவான், வக்கீல் சைக்கிளில் வருவான். அந்த கேஸ் முடியறதுக்குள்ள லேண்டு ஓனரு சைக்கிளில் போவான், வக்கீல் காரில் போயிடுவான். உண்டா இல்லையா? இப்போ என்ன கதைன்னா, சீமான் கட்சி ஆரம்பித்தான். அவன் கட்சியில் இருந்தவன் பூரா காரையும் லேண்டையும் விற்று அவன் சைக்கிளில் போகிறான், சீமான் ஃபாரின் காரில் போகிறான். அந்த நிலைமைக்கு விஜய் ரசிகர் போயிடாது. அவன் பாரு 2 படம் எடுத்து ரெடியாக வச்சிருக்கான். இப்போ 25 லாஸ்ட்டில் ஒரு படம் விடுவான், அடுத்த 26ல் ஒரு படம் விடுவான். இங்கே காலை வைப்பான், முடிஞ்சா பார்ப்பான், முடியலையே அவன் ஷூட்டிங் நடிக்க போயிடுவான். நீ நடு ரோட்டில் நின்று கல்லடிப்பட்டு செத்துருவேன். அந்த துண்டு போட்டுக்கின்னு மப்ளர் போட்டுக்கின்னு சீன் காட்டுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. பொதுக்குழுவில் பேசுகிறான்ற நாய் மாதிரி கத்துற, அதுவா பொதுக்குழு கத்துற? அதுவும் சொல்கிறான், திமுகவுக்கு முடிவுரை எழுதவன் சொன்னவன்லாம் செத்து சுடுகாடுக்கு போய் அவனுக்கும் எங்கள் கர்மாந்திரம் எடுக்க சமாதி கட்டின கட்சிடா இது. நாங்கள் நாசமாக போகணும்னு சொல்கிறான்ல, எங்களை அழிப்பேன்னு சொல்கிறான்ல, பள்ளம் தோண்டி பொழைப்பாச்சு ஒரு எருமை மாடு. என்னெல்லாம் சொன்னான், எல்லாத்துக்கும் சமாதி கட்டுற கட்சி இது. அதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட அரசியல் வாழ்வுக்கு முடிவுரை எழுதுவாராம். நீ மசரை கூட பிடுங்க முடியாது. எனக்கு 4 இந்த 2 கை 2 கால் எல்லாம் விலங்கு, வாய்க்கு ஒரு பால் எங்கள் அண்ணன் தளபதி போட்டு வச்சிருக்காரு. இல்லை அவுத்து விட்டாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு நாரி போயிடுவீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாங்கள் செஞ்ச சாதனையை சொல்லியிருக்கேன். அண்ணன் தளபதி செய்த சாதனை, எங்கள் தாத்தா கலைஞர் செய்த சாதனை, இதையெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் உதயநிதி வந்திருக்கிறார். இப்ப சொன்னேன்ல, நொண்டியை மாற்றுத்திறனாளி என்று ஆக்கினார். அந்த மாற்றுத்திறனாளியும் சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையில் காலை வைக்க மரப்பாலம் அமைத்து கொடுத்தவன் எங்கள் அண்ணன் உதயநிதி. 75 லட்சம் பேரை இந்த திமுகவிற்கு சேர்த்து கொடுத்திருக்கிறார். 182 பேச்சாளரை இந்த கட்சிக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். கிராமங்களில் விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்து விளையாட்டை ஊக்குவிக்க போராடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கட்சி 75 ஆண்டு காலம் இந்த கட்சி ஆரம்பித்து. என் தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், உங்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஏதாவது இருந்ததா என்றால் இல்லை. திமுகவை விட்டால் உங்களுக்கு வேறு நாதி இல்லை. இங்கே பேசிய எல்லோரும் சொன்னார்கள், 26இல் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டார்கள். நான் எந்த தேர்தலிலும் எப்போதும் போய் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்ட வரலாறு எனக்கு இல்லை. ஏனென்றால் 5 ஆண்டு காலம் உங்களுக்காக நாயாய் உழைக்கிறோம். நீங்க செய்ய வேண்டியது என்ன வேலை? முன்னாடியாவது ஒரு சீட்டு கொடுப்பான், முத்திரை குத்துறோம், மடிச்சு உள்ள போடணும். இப்போ அப்படி இல்லை. ஒரு மிஷினு
உதயசூரியன் நேரம் ஒரு சுவிட்ச் இருக்கும், அமுக்குனா லைட் எரியும். அந்த கீன்னு ஒரு சவுண்டை கொடுத்துட்டு 5 வருஷம் எங்களை நாயா வேலை வாங்குறீங்களா இல்லையா? அப்போ ஓட்டு போடுறது உங்கள் கடமையா இல்லையா? சரி, போட்டா நீ போயிச்ச, போடலன்னா நீ செத்த சாவ போறியா வாழ போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. வரவெல்லாம் துண்டு போறதுக்கு வரான். 75 ஆண்டு காலம் 25வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் ஐயா கலைஞர் டாக்டர் முதலமைச்சர், 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது மீண்டும் தாத்தா கலைஞர் முதலமைச்சர், 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர், 100வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் முதலமைச்சராக உதயநிதி இருப்பார். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.